Hi, welcome back to my YouTube channel. So போன வீடியோல ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஸ்டோரி எப்படி பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ அந்த ஸ்டோரியை எப்படி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் அப்படின்னா என்னன்னா இந்த ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளேயோட ஃபினிஷ்டு ப்ராடக்ட் தான் ஸ்கிரிப்ட். நம்ம ஷூட்டிங்க்கு போகலாம் அப்படின்னு நம்ம ரெடியாக வச்சிருப்போம் இல்லையா இந்த பவுண்ட், அது பேர் தான் நம்ம ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம். இப்போ உங்ககிட்ட ஸ்டோரி இருக்கு, இதை ஸ்க்ரீன் பிளேவாக மாற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா உங்களோட ஷார்ட் ஃபிலிம்க்கு நீங்கள் ஒரு டியூரேஷன் செட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 25 minutes or 20 minutes அப்படின்னு நீங்கள் செட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பண்ண போகிற ஸ்க்ரீன் பிளே வந்து 20 pages or 25 pagesக்குள்ளே தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 minute is equal to 1 page. ஸோ நீங்கள் 25 minutes உங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண போகிற ஸ்கிரிப்ட் வந்து 25 pages தான் இருக்கணும். இல்லைனா ஒரு 18லேருந்து ஒரு 30 pagesக்குள்ளே இருக்கலாம். நீங்கள் வந்து 60 pagesக்கு ஃபுல்லாக எழுதிட்டு அதை நான் 25 minutesக்கு கொண்டு வரணும். நீங்கள் அங்கே கஷ்டப்படாமல் அதில் நிறைய சீன் எடிட் பண்ணி வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எழுதும் போதே அதை கம்ப்ளீட்டாக பிளான் பண்ணிக்கிட்டால் நம்ம சூப்பராக பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்கள் ஸ்டோரியோட டியூரேஷனை டிசைட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் உங்களோட நரேட்டிவ் ஸ்டைலை நீங்கள் டிசைட் பண்ணுறது தான். அதாவது லீனியர் ஆர் நான் லீனியர் எப்படி நீங்கள் சொல்ல போகிறீங்கன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிடணும். லீனியர்ன்றது என்னன்னா கதை வந்து அப்படியே ஒரே ஃப்ளோவாக போகும். ஒரு ஸ்டார்ட் மிடில் அப்படியே எந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படியும் இல்லாமல் அப்படியே ஒரு ஃப்ளோவாக போகும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ வேலையில்லா பட்டதாரி படம் வந்து ஒரு லீனியர் ஸ்க்ரீன் பிளே. இப்போ நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளேனா உங்களுக்கே தெரியும், லைக் ஃப்ளாஷ்பேக்ஸ் போகும். படத்தோட கிளைமேக்ஸ் சீன் ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டு அந்த விஷயம் எப்படி நடந்துச்சுன்றதை நோக்கி வந்து படம் போகும். ஸோ இந்த மாதிரி நான் லீனியருக்கு நம்மளுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அலைப்பாயுதே ஒரு பெஸ்ட் நான் லீனியர் ஸ்கிரிப்டுக்கான எக்ஸாம்பிளாக நான் சொல்லுவேன். ஸோ உங்களோட நரேட்டிவ் ஸ்டைலை நீங்கள் டிசைட் பண்ணதுக்கப்புறம் தேர்ட் விஷயம் என்னன்னா உங்கள் கதையை நீங்கள் ஒரு 1 line ஆர்டராக நீங்கள் ரெடி பண்ணணும். 1 lineன்றது என்னன்னா உங்களோட கதையோட ஃபுல் ரோட் மேப். ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் உங்களோட கதை எப்படி போகுதுன்ற ஃபுல் பாத் வந்து உங்களுக்கு தெரியணும். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எடுத்தோடனே அந்த ஸ்க்ரீன் பிளே அந்த ஸ்கிரிப்ட் ஃபார்மேட்குள்ளே போகாமல் ஒரு பேராகிராஃபாக அதை நீங்கள் ஃபுல்லாக எழுதுங்க. ஒரு கதை மாதிரி நம்ம ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதுவோம் இல்லையா அந்த மாதிரி எழுதுங்க. அவங்க கேரக்டருக்கு ஒரு பேர் வைங்க, அந்த கேரக்டருக்கு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுங்க. இந்த விஷயம் எங்கே நடக்குது, ஒரு வீடு வந்து இப்போ ஒரு குவார்ட்டர்ஸில் நடக்குதுன்னா அந்த ஒரு வீட்டுக்கு நிறைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுங்க. அந்த மாதிரி ஃபுல் கதையை ஒரு பேராகிராஃபாக ஃபுல் கதை நீங்கள் எழுதுங்க ஃப்ரம் ஸ்டார்டிங் சீன் டு கிளைமேக்ஸிங். இப்போ நம்ம கிட்ட நம்ம கதையோட ஃபுல் 1 line இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம சீன்ஸ் பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் சீன் அப்படின்னா என்னன்னு நான் சொல்றேன். ஒரே இடத்துல நடக்கிற ஒரு ஆக்ஷன், அதாவது ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் டேக்கிங் பிளேஸ் அட் அ பர்டிகுலர் டைம் அட் அ பர்டிகுலர் பிளேஸ். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, இப்போ ஒரு கேரக்டர் அவன் வந்து காலேஜ்ல இருக்கான், காலேஜ்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு போறான், வீட்டுல இருந்து ஜிம்முக்கு போறான். ஸோ இப்படி ஒரு கதை நடக்குதுன்னா காலேஜ்ல நடக்கிறது சீன் 1, வீட்டுக்கு போனது சீன் 2, ஜிம்முக்கு போனது சீன் 3. ஏன்னா 3 different places. ஸோ நீங்க உங்க லொகேஷன்ஸை பேஸ் பண்ணி உங்களோட சீன்ஸை பிரிங்க. இப்போ வந்து சில சீன்ஸ் இருக்கும். இப்போ காலேஜ்லயே அவன் வந்து கேண்டீன் போவான், கிளாஸ் ரூம் போவான், HOD ரூமுக்கு போவான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லொக்கேஷனில் தான் நடக்குது, ஆனால் 3 different kinds இருக்கே அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து ஒரு சீக்வன்ஸ். இது வந்து காலேஜ் சீக்வன்ஸ். இதை நீங்கள் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா சீன் 1A 1B 1C இந்த மாதிரி நீங்கள் பிரிக்கலாம். ஸோ உங்கள் லொக்கேஷனை பேஸ் பண்ணி நடக்கிற ஆக்ஷன்ஸை பேஸ் பண்ணி உங்களோட 1 line பிரிச்ச அந்த கதையை ஃபுல் சீன்ஸாக நீங்கள் பிரிச்சிருங்க. இப்போ நம்ம பேசிக்காக எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் அந்த ஸ்கிரிப்ட் ஃபார்மேட்குள்ளே இப்போ நம்ம பண்ணியிருக்க இந்த ஃபுல் கதையை எப்படி சேர்க்கறதுன்னு மட்டும்தான் உங்களுக்கு வேலை இருக்குது. இந்த ஸ்கிரிப்ட் அப்படின்னா என்னன்னா அந்த ஃபார்மேட்குள்ள நம்ம எழுதணும். அதுக்கான எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் அதுக்கான கேரக்டர், எந்த கேரக்டர் இந்த டயலாக் சொல்லுது அண்ட் அந்த கேரக்டர் என்ன டயலாக் சொல்லுது அண்ட் இந்த சீனுக்கும் அடுத்த சீனுக்கும் நம்ம எப்படி அதை மூவ் பண்றோம், அந்த எடிட்டிங் பேட்டர்ன், இது எல்லா விஷயம் எல்லா டீடைல்ஸும் இருக்கிறது தான் ஸ்கிரிப்ட் இல்லையா. ஸோ இந்த ஸ்கிரிப்டோட ஃபார்மேட் நம்மளுக்கு புரியணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா கூகுளில் நிறைய படங்களோட ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு. நம்ம பார்த்த படத்தோட ஸ்கிரிப்டே நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி ரீட் பண்ணி பாருங்க. அப்போதான் வந்து எப்படி ரைட்டிங்கில் இருக்கிறது விஷுவலாக எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அந்த ஸ்கிரிப்ட் ஃபார்மேட்டை நான் உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஐடியா சொல்கிறேன். ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும் போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா இப்போ நீங்கள் சீன் பிரிச்சிட்டீங்க இல்லையா, ஸோ ஃபர்ஸ்ட் சீன் 1 போட்டுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன போட போறீங்கன்னா அந்த சீன் வந்து இன்டீரியர்ல நடக்குதா எக்ஸ்டீரியர்ல நடக்குதா அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுத போறோம்னா அது டே நடக்குதா நைட்ல நடக்குதா அண்ட் அதுக்கப்புறம் என்ன எழுதுவோம்னா டிஸ்கிரிப்ஷன் என்னன்னா டைலாக் இல்லாம சில ஆக்ஷன்ஸ் நடக்கும் இல்லையா. ஒருத்தர் வந்து காலையில தூங்கி எந்திரிக்கிறாரு, தூங்கி எந்திரிச்ச அப்புறம் இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்றாரு, ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அவருக்கு ஒரு ஃபோன் வருது, ஃபோன் அவர் எடுக்கிறாரு. ஸோ இது வரைக்கும் நடக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன். ஸோ ஒன்ஸ் அவர் ஃபோன் எடுத்துட்டு அவர் பேச ஆரம்பிக்கும் போது அவரோட கேரக்டர் பேர் போட்டு ஹலோ, அதுதான் ஃபர்ஸ்ட் டயலாக். ஸோ அவர் பேசுறது தான் உங்களோட டயலாக்லேயே. ஸோ பேசிக்கிட்டே இருக்காரு, பேசும்போதே அவர் அழுக ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா
அழுகிற விஷயம்ன்றது டிஸ்கிரிப்ஷனாக மாறிடும். ஸோ நீங்கள் உங்களோட ஸ்க்ரீன் ப்ளே பேட்டர்ன்ன்றது இந்த மாதிரி தான் போகும். ஸோ இப்போ ஒரு ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஒரு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி வெளியில் போகிறாருன்னும் போது நீங்கள் அங்கே என்ன பண்ணுறீங்கன்னா கட் பண்ணிவிட்டு அடுத்த சீனுக்கு போகும்போது ஸோ உங்களோட சீனோட கட் டு அப்படின்னு போட்டு நீங்கள் நெக்ஸ்ட் சீனுக்கு போகிறீங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன் ப்ளே பேட்டர்னுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம எல்லாருமே பார்த்த படம் மாநகரம், அதை எடுத்துக்கலாம். இப்போ மாநகரம் படத்தோட ஃபர்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூ ரூம்குள்ளே அவங்களுக்கு நடக்கிற கான்வர்சேஷன். ஸோ இப்போ அந்த படத்துக்கு நம்ம ஸ்க்ரீன் ப்ளே இப்போ நம்ம பேட்டர்ன் பண்ணணும்னா சீன் 1 அது இன்டீரியரில் நடக்குது, அது ஒரு இன்டர்வியூ ரூமில் நடக்குது. ஸோ லொக்கேஷன் இன்டர்வியூ ரூம், அது டேயில் நடக்குது. ஸோ அவங்க 2 பேரும் இந்த மாதிரி அந்த கேரக்டர் இன்டர்வியூ இதில் நர்வஸாக உட்காந்துருக்காங்க, முன்னாடி பாஸ் உட்காந்துருக்காங்க, அவங்க இந்த மாதிரியான ட்ரெஸ் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி பொசிஷனில் உட்காந்துருக்காங்க, எல்லா டிஸ்கிரிப்ஷனும் பண்ணுவோம். அண்ட் ஒன்ஸ் அவங்க டைலாக் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த டைலாக்ஸை நம்ம அடுத்த ப்ராசஸில் நம்ம எழுதுவோம். ஸோ இவ்வளோதான். ஸோ இதுதான் அந்த ஸ்க்ரீன் ப்ளே ஃபார்மட் அப்படின்றது. இப்போது நம்ம அந்த ஸ்க்ரீன் ப்ளே ஃபார்மட் அப்படின்றது எப்படி பண்ணணுன்றதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் பண்ணிவிட்டு உங்கள் கதையோட பேசிக்ஸை ஃபுல்லாக நீங்கள் எழுதின அப்புறம் உங்கள் கதையை 3 ஆக்டாக பிரிங்க. ஆக்ட் 1, ஆக்ட் 2, ஆக்ட் 3. அந்த ஆக்ட் 1ல என்ன வரும்னா ஒரு படத்தோட இன்ட்ரடக்ஷன், அந்த ஒரு கேரக்டர் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அந்த கேரக்டருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அப்படி இவர் இந்த ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு, அந்த மாதிரி நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறது தான் ஆக்ட் 1. ஆக்ட் 2ன்றது என்னன்னா அந்த கேரக்டருக்கு என்ன ப்ராப்ளம் வருது, யாரால ப்ராப்ளம் வருது, என்ன மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னு ஃபுல்லாகவே அந்த கேரக்டருக்கு பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறதும் அந்த கதை எந்த நோக்கி போகுது நம்மளுக்கு சொல்றதும் தான் ஆக்ட் 2. ஆக்ட் 3ன்றது என்னன்னா இந்த கேரக்டர் இந்த ப்ராப்ளமை எப்படி ஃபினிஷ் பண்ணாரா இல்லையா, அவர் என்ன ஆனாரு அப்படின்னு சொல்ற அந்த கிளைமேக்ஸ் விஷயம் தான் ஆக்ட் 3. ஸோ உங்க கதை இந்த 3 விஷயத்துக்குள்ள வருதான்றத தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 3 ஆக்ட்ல நம்ம பண்றத 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர்னு நம்ம சொல்லுவோம். இந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் பத்தி நான் இன்னும் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோ உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக்கா ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஸ்டோரி எப்படி பண்ணணும், ஸ்கிரீன் பிளே எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் கத்துக்கிட்ட சின்ன விஷயத்தெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். உங்களுக்கு வேற ஏதாவது டெக்னிக்ஸ் இருக்கு, இல்லைனா இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு படம் எக்ஸாம்பிள் இருக்கு சூப்பரான ஸ்கிரீன் பிளேக்கு அப்படின்னு இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபியூச்சர் வீடியோஸ்ல நம்ம எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம், நம்ம நிறைய லேர்ன் பண்ணலாம். ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்றேன். பாய்.